அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். அன்னை பார்வதி தேவி உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த தினமே ஆடிப்பூரம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக சொல்லப்படுது. ஆடிப்பூரம் அன்னைக்கு விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலும், அன்னைக்கு கோயில்களை தர பிரசாதமான வளையல்களை அணிஞ்சு கொண்டாலும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமும், திருமணம் ஆன தம்பதியருக்கு குழந்தை வரமும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு கைமேல பலன் தரக்கூடிய சிறப்புக்குரிய விரதமாக இந்த ஆடிப்பூர விரதம் அமைஞ்சிருக்கு. திருமணம், குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் குடும்ப நலனுக்காகவும் பக்தர்கள் ஆடிப்பூர தினத்தில் வேண்டிக்கிட்டு வழிபடுறாங்க. இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் வர வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு கிழமைகளைப் போலவே பூர நட்சத்திரமும் அம்பிகைக்கு உரியதாக கொண்டாடப்படுது. கிழமை, திதி, நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறும் ஆடி மாதத்தில் வர பூரம் நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுது. திருமண வரமும் குழந்தை வரமும் தரும் திருநாளாக ஆடிப்பூர திருநாள் கருதப்படுது. இந்த நாளில் அம்மனுக்கு வளையல்கள் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. திருச்சியில் வளகாப்பு அம்மன் அப்படின்ற பெயரிலேயே அம்மன் அருள் செய்கிறாங்க. இந்த அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தன்று கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் 7வது மாதத்தில் என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அது அனைத்தையும் செய்து வளகாப்பு நடத்தப்படுவது வழக்கம். மற்ற நாட்களில் இல்லாமல் ஆடிப்பூரத்தன்னைக்கு மட்டும் ஏன் அம்மனுக்கு வளையல் சாத்தி வணங்குறாங்க, எதுக்கு அம்மனுக்கு வளகாப்பு நடத்தப்படுது அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூர விழா. 27 நட்சத்திரங்களில் 11வதாக வரும் நட்சத்திரம் பூரம். அனைத்து மாதங்களிலும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்துக்கு தனிச்சிறப்பு இருக்குது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியோட மறு அவதாரமான ஆண்டாள் அவதரித்த தினத்தையே ஆடிப்பூரம் அல்லது ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு பலவிதமான பெயர்களில் கொண்டாடுறோம். ஆடிப்பூரம் திருநாள் அன்னைக்கு அனைத்து வைணவ திருத்தலங்களில் மட்டும் இல்லாமல் அம்மன் கோவில்களில் அனைத்திலும் சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படுது. ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் ஆடிப்பூர திருவிழா நடைபெறும். 10வது நாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு கல்யாண நிகழ்வை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஆண்டாள் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே கணவராக அடைஞ்ச மாதிரி நமக்கு போல் மன வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்பப்படுது. ஆடிப்பூர நாளில் தான் அன்னை பூமாதேவியை ஸ்ரீவல்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாராயணன் ஆகிய ஸ்ரீனிவாசன் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த போது பூமாதேவியும் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்து ஆன்மீகத்தில் ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்டினாங்க. பூரம் நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்குது. ஆடிப்பூர நாளில் தான் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி தோட்டத்தில் அவதரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரியாழ்வாரால் கோதை அப்படின்ற பெயரிட்டு வளர்க்கப்பட்டாங்க. குமரியா வளர்ந்து விட்ட கோதை நாராயணனுக்கு சாற்றப்படும் மாலைகளை அணிஞ்சு பார்த்து வைத்து விடுவது வழக்கம். அவள் சூடி தந்த மாலைகளையே ஸ்ரீமான் நாராயணன் அணிய விரும்பியதுனால கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பெரியாழ்வாருக்கு மகாவிஷ்ணு கனவில் கூறியபடி கோதையை மணப்பெண் கோலத்தில் அலங்கரித்து திருவரங்க கோவிலுக்கு அழைத்து வந்தபோது மூலவரான ஸ்ரீரங்கநாதனுள் ஐக்கியமானாள் கோதை. அந்த நாராயணனோட மனதை ஆண்டதுனால ஆண்டாள் அப்படி அழைக்கப்பட்டா.
ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை வைணவ இலக்கியங்களில் சிறந்ததாக கருதப்படுது. வைணவத்தில் 12 ஆழ்வார்களில் ஒருவராக ஆண்டாள் போற்றி வணங்கப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வீக பெண்ணா ஆண்டாள் பிறந்த ஆடிப்பூரம் தினத்தன்னைக்கு திருமால் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் ஆண்டாளையும் வழிபட திருமணம் தாமதமாகும் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஐதீகமாகவும் கருதப்படுது. இதே மாதிரி இந்த ஆடிப்பூர தினத்தன்னைக்கு நெல்லை காந்திமதி கோவிலில் காந்திமதி அம்மனுக்கு வளகாப்பு சடங்கும் நடத்துகிற நிகழ்ச்சி அந்த சுற்று வட்டார பகுதிகளில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. திருச்சியில் வளகாப்பு அம்மன் அப்படின்ற பெயரிலேயே அம்மன் அருள் செய்கிறாங்க. இந்த அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தன்று கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் 7வது மாதத்தில் என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அது அனைத்தையும் செய்து வளகாப்பு நடத்தப்படுவது வழக்கம். மற்ற நாட்களில் இல்லாமல் ஆடிப்பூரத்தன்னைக்கு மட்டும் ஏன் அம்மனுக்கு வளையல் வணங்குறாங்க, எதுக்கு அம்மனுக்கு வளகாப்பு நடத்தப்படுது அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூர விழா. ஆடிப்பூரம் திருநாள் அன்னைக்கு அனைத்து வைணவ திருத்தலங்களில் மட்டும் இல்லாமல் அம்மன் கோவில்களில் அனைத்திலும் சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படுது. ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுது. ஆடிப்பூரத்து அன்னைக்கு மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும். அம்மனோட வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற வளையலை பெண்கள் அணிஞ்சிக்கிட்டா குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு வளகாப்பு திருவிழா நடத்துவதற்கு ஒரு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது. திருவிழா முடிந்ததும் கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்துல கர்ப்பிணி ஒருவர் வந்திருக்காங்க. சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லாததுனால அம்பிகையோட பக்தையான அந்த பெண்ணுக்கு அன்னை பராசக்தியே தனக்கு உதவ வருவாள் அப்படின்னு தீவிரமாக நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதன்படியே அம்பிகையும் மருத்துவச்சி உருவத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. வந்திருப்பது பார்வதி தேவிதான் அப்படின்றத உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாடணும் அப்படின்னு கொண்டதாகவும் இதை வளகாப்பு திருவிழாவாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாளில் அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும், அன்னையோட அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடிப்பூரம் நாளில் சிவ ஆலயங்களில் அன்னைக்கு வளகாப்பு நடத்துகிறாங்க. தாய்மை அப்படின்றது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பாகும். எனவே தான் உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கிற அன்னைக்கு இந்த நாளில் வளகாப்பு நடத்தப்படுது. உலகத்தை படைச்சு காத்து ரட்சித்து அருள்ற அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துகிறாங்க. ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மை பேருக்காக தவம் இருக்கிற பெண்கள் அன்னைக்கு வளகாப்பு நடத்துவதற்காக வளையல்களை வாங்கி கொடுத்து தங்களுக்கும் விரைவில் வளகாப்பு நடைபெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் பூரம் நட்சத்திரம் உள்ளது. ஆடிப்பூரம் அன்று அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடலாம். திருமணம், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுறதுனால அம்பிகையோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் ஒரு மணப்பலகையை கிழக்கு மேற்கா போட்டு அதன் மீது கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் அதை விரித்து அந்த துணியில் கோலம் இட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த மணப்பலகையில் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மனோட படத்தை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சு பூ பொட்டோடு அலங்காரம் செஞ்சு அந்த அம்மன் படத்துக்கு முன்னாடி
வளகாப்புக்கு சீர் வைக்கிற மாதிரி சந்தனம், குங்குமம், வளையல், அக்ஷத, பூ இந்த மாதிரியான விஷயங்களை தனித்தனியாக தட்டுகளில் பரப்பி வச்சு வழிபடலாம். வளையல்களால் அம்மனுக்கு மாலையாக கட்டி போட்டு வழிபடலாம். குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருந்தால் குளிச்சுட்டு ஈரப்புடவையோடு அங்கே இருக்கிற மரத்தை சுற்றி வரணும். பிறகு நீங்கள் அணிந்திருக்கும் புடவையோட முந்தானையில் இருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கை வச்சு அம்மனை நினைச்சு அந்த மரத்தில் கட்டிவிட்டு வரலாம். கோவிலில் குளிக்க வசதி இல்லை அப்படின்றவங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு புடவை முந்தானையில் சிறிது பகுதி எடுத்து சென்று இந்த வழிபாட்டினை செய்யலாம். எதுவும் முடியாதவர்கள் கோவிலில் இருக்கிற தொட்டில வாங்கி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செய்து பிறகு அந்த கோவில் மரத்திலேயே கட்டிவிடலாம். ஆடி பூரம் தினத்தன்னைக்கு ஆண்டாள் அவதரிச்சதையும் ஆண்டாள் எப்படி ஸ்ரீரங்கநாதரை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்றத பற்றியும் அம்மனுக்கு எவ்வாறு வளையல்கள் சாத்தி வளகாப்பு நடத்தப்படுது அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் பற்றிய கருத்துக்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.